திசையன்மலை அருகே ரம்மதபுரம் புனித சவேரியர் ஆலய தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நெல்லை மாவட்டம் திசையன்மலை அருகே ரம்மதபுரம் புனித சவேரியர் ஆலயம் இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ ஆலயமாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 21 கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கி நடைபெறும். இந்த ஆண்டு மாலை அருட்தந்தை ஜஸ்டின் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்பலி, மறையுறை வழிபாடுகள் நடைபெற்றது. இந்த கொடியேற்ற விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவிழா நாட்களில் ஆலயத்தில் ஜெபமாலை, நவநாள், திருப்பலி, மறையுறை வழிபாடுகள் நடைபெறுகிறது. வரும் 28 8ஆம் திருவிழா மாலையில் நற்கருணை பவனி அருட்தந்தை ஜோசப் லியோன் தலைமையில் நடைபெறுகிறது. 29 9ஆம் திருவிழா மாலையில் பிரிட்டோ தலைமையில் திருவிழா மாலை ஆராதனை நடைபெறுகிறது. சிகர நிகழ்ச்சியாக இரவு 11 மணிக்கு புனித சவேரியார் தேரில் ரதவீதிகளில் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். 30ஆம் தேதி 10ஆம் திருநாள் அன்று காலை வட்டார முதன்மை குரு செல்வராய தலைமையில் பெருவிழா திருப்பலியும் நடைபெறுகிறது. திருவிழா ஏற்பாடுகளை பங்குத்தந்தை அருள் பிரபாகர் மற்றும் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் சவேரியாரின் கொடியேற்று விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாட இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அழியா உடல் கொண்ட சவேரியாரின் சிறிய வரலாறு.